வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க வந்துட்டு டெம்பரரி ஜாப், ஓகேங்களா. அதாவது பருவகால பணியிடங்களுக்கு தான் அவங்க வந்துட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னா அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது, ஓகேங்களா. இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன், ஓகேங்களா. இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனில் என்னென்னலாம் நம்ம கொடுக்கணும் அண்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனோட குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயசு வந்துட்டு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதுக்கு கீழே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள் கிடையாது, ஓகேங்களா. அண்ட் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருக்க வேணும் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வி சான்று, ஜாதி சான்று, வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு செய்ததற்கான சான்று, குடும்ப அட்டை, இருப்பிடச் சான்று, அதாவது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், வயது உறுதி சான்று, ஆதார் அட்டை மற்றும் முன்னாள் இராணுவ வீரராக இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழ். அது மட்டும் இல்லாமல் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்துட்டு இதை வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமா வந்து நீங்கள் கொடுக்கணும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா நேர்முக தேர்வு, அதாவது இன்டர்வியூ வந்துட்டு 50%, உங்களுடைய கல்வி மதிப்பெண் அது வந்துட்டு ஒரு 50%ம் அவங்க எடுத்துப்பாங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அவங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்துட்டு வைக்க போகிறாங்க. இந்த பணி முழுக்க முழுக்க வந்துட்டு டெம்பரரி ஜாப் தான், பர்மனன்ட் ஜாப் வந்துட்டு கிடையாது, ஓகேங்களா. இது வந்துட்டு நெல் கொள்முதல் தொடர்பானது, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பதவி அப்படின்னா சீசனல் பில் கிளர்க்கு, அதாவது பருவகால பட்டியல் எழுத்தர், ஓகேங்களா. அதுக்கு வந்து அவங்க என்னென்னா எண்ணிக்கை எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா 80 வேக்கன்சிஸ் இருக்குது. பணி நிலை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பருவகால பட்டியல் எழுத்தர், ஓகேங்களா. கல்வி தகுதி, அதாவது சீசனல் பில் கிளர்க்குக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இளங்கலை, அதாவது டிகிரி சயின்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கலாம், இல்லைனா வேளாண்மை மற்றும் பொறியியல் பட்டம் ஏதாச்சும் வந்துட்டு முடிச்சிருக்கலாம், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் சீசனல் ஹெல்ப்பர், உதவுபவர், ஓகேங்களா. இதற்கான வேக்கன்சி 80 வேக்கன்சி இருக்குது. பருவகால உதவுபவர் தான் இதனுடைய நிலை வந்துட்டு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th வந்துட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீசனல் வாட்ச்மேன், காவலருக்கு 80 வேக்கன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இதனுடைய பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா காவலர் பொசிஷன் தான். இதற்கான குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஓகேவா. ஃபஸ்ட்டு டிகிரி அப்புறம் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் அவங்க வேக்கன்சிஸ் வச்சுருக்காங்க, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 7 வேக்கன்சி, எஸ்சிஏ கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 4 வேக்கன்சி, எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வேக்கன்சி. சப்போஸ் எம்பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 16 வேக்கன்சி, பிசிக்கு 30 வேக்கன்சி, பிசியில் பிசி முஸ்லீம்க்கு வந்து 3 வேக்கன்சி, ஓசியில் 18 வேக்கன்சி, ஓகேங்களா. டோட்டலாக இந்த கம்யூனிட்டி வைஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு சீசனல் பில் கிளர்க்குக்கு அவங்க ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சீசனல் ஹெல்ப்பருக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு 12 வேக்கன்சி, எஸ்சிஏக்கு 2 வேக்கன்சி, எஸ்டிக்கு வந்துட்டு 1 வேக்கன்சி, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எம்பிசிக்கு 16 வேக்கன்சி, பிசிக்கு 21 வேக்கன்சி, பிசி முஸ்லீம்க்கு 3 வேக்கன்சி, ஓசியில் 25 வேக்கன்சி இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்ச்மேனுக்கு பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் 9 வேக்கன்சி, எஸ்சிஏயில் 2 வேக்கன்சி, எஸ்டியில் 1 வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க. எம்பிசியில் 13 வேக்கன்சி, பிசியில் 28 வேக்கன்சி, பிசி முஸ்லீமில் 6 வேக்கன்சி வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, ஓசியில் 21 வேக்கன்சி அவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2025 இந்த டேட் படி உங்களுக்கு வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா சப்போஸ் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம். அண்டு எம்பிசி, பிசி முஸ்லீம் வந்து 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓசி வந்து 32 வயசு வரைக்கும் இருக்கலாம்.
ஓகேங்களா. இந்த 2வது போஸ்ட்டுக்கு வந்து எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு 37 வயசு வரைக்கும் இருக்கலாம். எம்பிசி, பிசி, பிசி முஸ்லீம்க்கு 34 வயசு இருக்கலாம். ஓபிசிக்கு 32 வயசு இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு எஸ்சி, எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலாம். பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம்க்கு 34 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓசிக்கு 32 வயசு வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஊதியங்கள்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, குறைந்தபட்சமாக அவங்க வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஸோ குறைந்தபட்சமாக ரூ. 5,285 ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸும் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறமே டிஏவும் வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரியே ரூ. 5,218 ப்ளஸ் டியர்னஸ் அலவன்ஸு, அதுக்கப்புறம் டிஏ, அதுக்கப்புறம் ரூ. 5,218 டியர்னஸ் அலவன்ஸு, அதுக்கப்புறம் டிஏ. ஓகேங்களா. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னதுனால எந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா இதில் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இதில் டிக் பண்ணுறேன். அதாவது இதிலிருந்து முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம். ஓகேங்களா. புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2வது தளம், ஏ பிளாக், வெண்பாக்கம், செங்கல்பட்டு. ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு அவங்களுடைய அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன்ஸோடைய லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி அப்ளை செய்யுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். டிஎன் ஜாப் சப்மிஷன் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.